பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி ஆரம்பிக்க போது ஒவ்வொரு மக்களுமே இந்த உச்ச குரு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகளை பார்த்துட்டாங்க. குரு பயிற்சின்னு வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா மேம்? சோ இந்த உச்ச குரு பொதுவா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு மேம்? பொதுவாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பயிற்சிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சனி நல்லது செய்வாரா அப்படின்னு. அது எதனால காத்துட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பயம், ஒரு பீதியோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் என்ன அப்படின்னா குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அது 100% உண்மை அப்படின்றது கிடையாது. குருவும் பாத்தீங்கன்னா பாதகமான சூழ்நிலையில வரும்போது கெடுப்பாரு அப்படின்றது உண்மை. பட் சனி அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பாருங்கம்மா, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு. உச்சம் பெற்று அங்க அமர போறாரு. இந்த உச்ச குரு நீங்க கேட்கும் போதே அப்படிதான் கேட்டீங்க. இந்த உச்ச குரு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போறாரு. 12 வருடம் கழிச்சு திருப்பி இவர் கடகத்துல இன்னொரு முறை உச்ச குரு வரணும் அப்படின்னா திருப்பி 12 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வருஷம் கடகத்துல இவர் உச்சம் பெற்று அமர்றது. சனி பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? அஷ்டமத்து சனியில. கன்னி இவங்க எல்லாம் யாரும் இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல. இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் இன்னும் மட்டமா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்காங்க. இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனினாலையும், கன்னி பாத்தீங்கன்னா கண்டக சனினாலையும், அதே மாதிரி தனுசு அர்த்தாஷ்டம சனினாலையும், கும்ப பாத சனினாலையும், அதே மாதிரி மீனம் ஜென்ம சனினாலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? முதல் ராசி மேஷத்தை விட்டுட்டோம். மேஷம் விரைய சனி, 7 நாட்டு சனியில கஷ்டப்படுறாங்க. ஆக இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உச்ச குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுதுமா. அப்ப சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. பெருசா கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். மத்த ராசிகளுக்கு ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு. என்ன குருனோட பார்வையினால சனி மந்தன் முடவன் நிதானமா செய்வான். குருனோட பார்வைப்பட்டதுனால கடகடகடன் நிறைய நற்பலன்களை செய்ய போறாரு. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்க போகுது. இப்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னும் போது நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு, நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா நான் பங்களா வாங்குவேன்னு யோசிப்பாங்க. கார் வாங்குவீங்க அப்படின்னா ஜாக்வார் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை என்னன்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இந்த தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட படிப்பு, வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குமா? அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா மேம். ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வேலைகள் அதெல்லாம் பொறுத்து மாற்றங்கள் நடக்கும். சோ நல்ல விதமான மாற்றங்களே கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததா ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ல குரு வரப்போறாரு. சோ ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலமா இருக்குமா ரிஷபம்? உண்மையா சொல்லணும் அப்படின்னா ரிஷபம் 2028 வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரியா தான் இருக்கு. ரிஷபத்துக்கு பெருசா ஜாக்பாட்ல நாங்கெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னம்மா நாங்க பெருசா எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸே கிடையாது. குடும்பத்துக்காகவே வாழ்வோம். ஓகேங்களா? யாரு எங்க மேல ரொம்ப அன்பா இருக்காங்களோ அவங்களுக்காகவே எங்க வாழ்க்கையை நாங்க தொலைச்சிடுவோம் அப்படின்னு கூட சொல்லலாம். தொலைச்சிட்டு தேடியே வாழ்க்கை போயிடும். இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சுமா எனக்கு தெரிஞ்சு என்னோட ரிசர்ச்சே ரிஷபம் ஓரியன்டட் தான். ஏன் ரிஷபம் கஷ்டப்படுது அப்படின்றதுதான் என்னோட இதுவே. அப்ப அதுக்கு கேள்விகள் பாத்தீங்கன்னா எத்தனை கேள்விகள் போட்டாலும் அட்லாஸ்ட் ஒரு பதில் தான் கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ் எக்ஸ்பெக்ட் பண்றதுதான் தப்பு. எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும் நம்ம நினைக்கிறது பெரிய தப்பு. கண்டிப்பா அது யாராலையும் முடியாது இல்லையா? நாங்கெல்லாம் அப்படி நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாருக்கூடயும் ஸ்மூத்தா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும், யார்கிட்டயும் பகை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். எங்க கிட்ட பயங்கரமா ஆக்ரோஷமா பேசினா கூட நாங்க அதை ரொம்ப ஸ்மூத்தா எதுக்கு அமைதியாயிரு ஆமா நாங்க ஸ்மூத்தா இருப்போம். எங்களுக்கு பெருசா கோவம் வர்றது இல்லம்மா. கோவப்பட்டு ஒண்ணும் ஆக போறது இல்லைன்றது தெரியும். ஏன்னா நாங்கெல்லாம் அவ்வளவு அடி வாங்கி அந்த ஒரு மன நிலைமைக்கு அதேதான் தீட்ட வயிறோன்ற மாதிரி ரிஷபம் பெரும்பாலும் நிறைய தீட்டப்பட்ட வைரங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அது பிறக்கும் போதே அந்த ஒரு கிளிட்டரோட குவாலிட்டிஸோட பிறந்தாலும் எல்லாரும் தீட்டி நாங்க வைரம் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பெருசா எது பின்னாடியும் நாங்க ஓடுறது இல்லை. பட் இருந்தாலும் ஜாக்பாட் ரிஷபத்துக்கு உண்டா அப்படின்னா இந்த ஜாக்பாட்னு சொல்றதை விட சூப்பரான காலம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் நல்லதும் நடக்கக்கூடிய காலம் அப்படின்லாம். இது குரு பயிற்சி. குரு 3ல போறாருமா. பொதுவா அது பாவ பலன் பெருசா இல்ல. நல்ல ஒரு சுபமான பாவம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. பட் இருந்தாலும் 3ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட முயற்சி, கம்யூனிகேஷன், குட்டி டிராவல் அதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம்.
குரு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாதகாதிபதி கிடையாது, சுக்கிரனோட ராசி, அவர் வந்து பாதகாதிபதி தான். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் பிளஸ் என்ன அப்படின்னாமா, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவாற்றல், இதுதான் கரெக்ட் அப்படின்றத அனலைஸ் பண்ணும். பொதுவா ரிஷபம் 60 வயசுல கூட அனலைஸ் பண்ற ஒரு கெப்பாசிட்டியே இருக்காது. என்னம்மா சாப்பிட்டியா, சாப்பிடுமா, ஐயோ உங்க எவ்வளவு நல்லவங்க, என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க, உழுந்தடிச்சுன்னு ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா முதுகுல குத்துவாங்க எல்லாரும். புரியுதுங்களா? இது ரிஷபத்துல நான் பெரும்பாலும் ரிஷபத்தை வந்து அனலைஸ் பண்ணி எடுத்த விஷயம். கண்டிப்பா ரிஷபம் மேல தப்பே இருக்காது. எதோ எங்கெங்கயோ வந்து யாரோ ஒரு மனுஷன் போறானா அவனை பல நாய் வந்து குலைக்குது அப்படின்னா அவன் வந்து நம்ம கிட்ட குலைக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்படிதான் யாரோ நம்மள கொண்டு வந்து விடுவாங்க. அது எல்லா ரிஷபமும் குடும்பத்திலயும் பார்த்திருப்பாங்க, அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் பார்த்திருப்பாங்க. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் பாவத்துல போறது அப்படின்றது ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவாற்றல், யோசிக்கக்கூடிய திறமை, கரெக்டா ஒண்ணுத்த வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி அதுல முயற்சி அப்படின்றது பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா நம்ம முப்பெரும் தேவியர்களை பாத்தீங்க அப்படின்னா கூட பார்வதி எப்படி அமர்ந்திருக்கா பாக்கணும், மகாலட்சுமி தாயார் எப்படி வீட்டிருக்கா பாக்கணும், சரஸ்வதி எப்படி அமர்ந்திருக்கா பாக்கணும், கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. ஞானச்செருக்கு, புத்திசாலித்தனம், அந்த ஞான செருக்கு அதிகமா இருக்கும் இப்ப ரிஷபத்துக்கு. என்னோட அதீத ஆக்கப்பூர்வமான சிந்தனையினால நிறைய விஷயத்த அனலைஸ் பண்ண, கரெக்டா பிளான் பண்ண, அதை வந்து அச்சீவ் பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது பிளஸ். மைனஸ் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா முழுசும் நம்ப கூடாது, பேச்சுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். புரியுதுங்களா? நாங்க யதார்த்தமா பேசிடுவோம், யதார்த்தமா என்ன நினைக்கிறோமோ அதை பேசிடுவோம். ஆனா நிறைய நேரத்துல யதார்த்த பேச்சுக்கு இடம் இல்லை அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கணும். அந்த கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் இருக்கணும், டாக்குமெண்டேஷன்ல கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பண்றது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்ப குரு இந்த பொசிஷன்ல இருக்காரு. ஆனா குரு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரா? ஓகே, நல்லா இருக்காரு, தப்பு இல்லை, சூப்பரா இருக்காரு. யாரு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கா? சனி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கா, எங்களுக்கு லாப சனியா இருக்கா, நாங்க தொழில்னு ஒண்ணு செஞ்சா போதும் லாபத்தை அவன் கொடுப்பா. ராகு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கான், 10ல இருக்கா, 10ல ராகு இருக்கா. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தியை போன்ற யோகம் உண்டு. நாங்க உடனே நாங்க எல்லாரும் வந்து தேவையில்லை, யோகமே உண்டு. என்னன்னா நாங்க என்ன தொழில் செஞ்சாலும் அது ஒரு பிரம்மாண்டத்தை அவன் ஏற்படுத்துவோம். அதுக்கு நாங்க முதல் தொழில் செய்யணும் இல்லையா? அப்ப ரிஷபம் பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட்டுலாம், பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன், திருமணமான பின்னாடி என் கணவருக்கு பிடிக்கல, அதனால நான் தொழிலை விட்டுட்டேன். நான் நல்லா படிச்சிருக்கேன், என் குழந்தை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, தொழிலை விட்டுட்டேன். இது வரைக்கும் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் இந்த காலகட்டம் ப்ராப்பரா அவங்க வேலை செய்யணும், பெரிய லெவல்ல சாதிக்கலாம். என்ன சுகஸ்தான கேது வெளிநாட்டு கரன்சிஸ் கையாளுறதுக்கு, வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து போய் வாழறதுக்கு எல்லா பிராப்தத்தையும் ஏற்படுத்தி கொடுப்போம். ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வேணும். ஆன் தி ஹோல் இந்த பொசிஷன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அதுக்கு மேல குரு 3ல இருந்து பார்வை இருக்குமா, 7ஆம் பாவத்தை பாக்குறாரு. கணவன் மனைவிக்குள்ள அன்புன்றதுக்கும், இது வரைக்கும் திருமணமே ஆகல, திருமணம் ஆகும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் சாலிடா வரும். செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம். குருனோட பார்வைல எக்ஸ்ட்ராடினரியா. கண்டிப்பா 3ஆம் பாவம் அப்படின் போது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு பயங்கர அசாத்திய தைரியம் வேணும் அப்படின்னா, ஒண்ணு அவங்களுக்கு படபலம் இருக்கும், ஆமா, இல்ல பணபலம் இருக்கணும், கண்டிப்பா, இல்லன்னா புத்தி பலம் இருக்கணும். இது 3த்துல எது ரொம்ப சூப்பர்னா புத்தி பலம். அந்த புத்தி பலம் வரக்கூடிய காலகட்டம். கண்டிப்பா பயங்கரமான பலம் நல்லா இருக்கு. இப்ப கணவன் மனைவி ஒற்றுமைகள் எல்லாம் எப்படி இருக்குங்க? குரு 7ஆம் பாவத்தை பாக்குறாருமா. பொதுவா ரிஷபத்துல வந்து கணவன் மனைவி ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்களா ரிஷபராசி பெண்களுக்கு? அது வந்து பாத்தீங்கன்னா 90% கம்மி தான், 10% வாய்ப்பு தான். இந்த காலகட்டத்துல அவங்க கணவர் அவங்கள புரிஞ்சுப்பாங்க. அடடா, நம்ம மனைவி வந்து எவ்வளவு எல்லாம் தியாகம் பண்ணிருக்கா அப்படின்னு இவங்களுக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து, இவங்களோட தியாகங்களை புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தியாகங்களை புரிஞ்சுக்கிறதே இங்க பெரிய விஷயம். நீ சாப்பிடுமா, முதல்ல சாப்பிடுமா, இந்த ஒரு வாரத்தை போதும் ரிஷபத்துக்கு தலையில பெரிய ஐஸ் பாறை தூக்கி வச்ச சந்தோஷமாயிடும். அதனால அந்த மாதிரி காலகட்டம் சொல்லிக்கலாம். கண்டிப்பா மேம், இவ்வளவு நல்ல விஷயங்கள் ரிஷபத்துக்கு நடக்குது. இருந்தாலும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லியிருக்கோம். என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் கவனமா நிம்மதியா இருக்கலாம்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் சுகஸ்தானத்துல கேத்து இருக்காரு, அப்ப விநாயகர் வழிபாடு பண்ணலாம். ஆனா ஆந்திகோல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வழிபாடுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்ப ரொம்ப எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னா அம்பிகை வழிபாடு. ரிஷபம் நம்பி கெட்டுறதுதான் ஜாஸ்தி, நம்பி ஏமாறுறதுதான் ஜாஸ்தி. தப்பான ஆளுங்க தான் ரிஷபத்தை நோக்கியே வருவாங்க அப்படின்னு சொல்ல. ரொம்ப நல்லவங்க 100 பேர் ரிஷபத்தை நோக்கி கால் எடுத்து வைக்கிறாங்கன்னா அந்த 99 பேர் தப்பா தான் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தப்பான பர்சன்ஸ் நம்ம கிட்ட வந்து பழகினாலும் அவங்க நம்மளை விட்டு அவங்களா விலகி போகணும் அப்படின்ற பட்சத்துல அம்பிகை வழிபாடு. அம்பிகை வழிபாடு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. தினம் ஒரு அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணாங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு மேன்மைதான். இந்த 2028 வரைக்கும் சாலிடா ரிஷபத்துக்கான வருடமா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பா.